ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி சப்பாத்தி ஆலு கட்லெட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். சப்பாத்தி உங்கள் வீட்டில் இப்போ காலையில் சுட்டேன் நான். அது மீந்திடுச்சு ஒரு 3 சப்பாத்தி. அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க, இல்லை புதுசாக பண்ணிவிட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ இதை 3 சப்பாத்தியும் பிச்சு மிக்சியில் அடிச்சிக்கணும். பாருங்கள், இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இது பட்டாணி பாருங்கள், ஒரு 50 கிராம் இருக்கும், வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை மேஷ் பண்ணிக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு சின்ன சின்னது. பாருங்கள், சப்பாத்தி சேர்த்துட்ருக்குறேன். இப்போ ஒரு சின்ன கப்பு கேரட், 1 கப் கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது மாதிரி சப்பாத்தி மீந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா. அப்புறம் இதே சப்பாத்திலே இன்னொரு ஸ்வீட் ஐட்டம் இருக்குது, அது நாளைக்கு போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதை கட்லெட் ஷேப்புக்கு பண்ணிங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க, ஒட்டாத வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கணும். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சோள மாவு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், கோதுமை மாவில் கூட கரைச்சிக்கலாம். நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். இது பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் துவைச்சிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், வானலில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று எடுத்துருங்க. பாருங்கள், சப்பாத்தி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.